ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான கருணக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். தேவையான அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, தக்காளி 4 தக்காளி, புளியை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தோல் உரித்து கருணக்கிழங்க எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் விட்டு, நான் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளியை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை வேகிறதுக்காக உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கருணக்கிழங்கு ஒரு கொஞ்சம் பழைய கிழங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழங்கு சாப்பிடும்போது நாக்கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ கொதித்து வந்துருச்சு. நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்க நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா கொதித்து வர அது ஈஸியாக கொதித்து வரும். இப்போ நல்லா போட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகிடுச்சு குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செம்மையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இப்போ லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.